வந்து மன்னியும். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துல இந்த பிள்ளைகளுக்காய் நோக்கி பார்க்கிறோம் சாமி. அப்பா, உம்முடைய சரீரத்திலிருந்து ரத்தம் பெரும் வேர்வையாய் வெளிப்பட்டதே, எங்களுடைய வியாகுலங்களை மாற்றும்படி, எங்களுடைய மன வேதனைகளை நீக்கும்படி, எங்களுடைய மன கிளேசங்களை மாற்றும்படி தானே சுவாமி நீர் கெத்செமனே தோட்டத்திலே கதறி அழுதே. இன்றைக்கு கதறி அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தங்கள் வாழ்க்கையில பாவத்திலே ஆண்டவரே உழண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய், பாவத்தை செய்துவிட்டேன், என் புருஷனுக்கு தெரியாமல் செய்துவிட்டேன், என் மனைவிக்கு தெரியாமல் செய்துவிட்டேன், வாலிப பருவத்தில் என் பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்று கதறி அழுகிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் மனம் இறங்குகிற கர்த்தர், உம்முடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு, விமோச்சனம் உண்டு என்று வேதம் சொல்கிறது அல்லவா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா விதமான அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. பாவத்தை அறிக்கை செய்கிற எவனும் இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. பாவத்தை விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் என்று எழுதியிருக்கிறது. இந்த பிள்ளைகள் மேல் இரக்கமாய் இரங்கம். அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள், அவர்களை மன்னியும், விடுதலை தாரும் சாமி, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. திருமணம் ஆகலையே, எத்தனை ஆண்டுகள் கழிந்து விட்டது, இன்னும் ஒரு ஆண்டு வந்து விட்டதே, இன்னும் நான் திருமணம் ஆகாமல் இருக்கிறேனே என்று கலந்திருக்கிற இந்த அருமை சகோதரிகளை நினைத்து பாரும், இந்த பெற்றோர்களை நினைத்து பாரும். என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, 30 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, 35 வயதுகள் ஆகிவிட்டது, 28 வயதுகள் ஆகிவிட்டதே என்று கதறுகிற இந்த பிள்ளைகளை நினையும். இந்த ஆண்டிலே ஏற்ற வாழ்க்கை துணைகளை கொண்டு வார். எல்லா சாபங்களையும் கர்த்தர் முறித்து போடுவீராக. குடும்ப சாபங்கள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப ஆண்டவரே கோபாக்கினைகள், தேவ கோபாக்கினைகளை மாற்றி போடும். உம்முடைய நாமத்திலே, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த சாபங்கள் இன்றைக்கு முறிந்து போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி, அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பா, ஒவ்வொரு வீட்டிலும் அதிசயங்களை காண பண்ண, ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷங்களை கட்டளையிட, மகிழ்ச்சியை தார. நீர் ஜெபம் கேட்டதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை, பணம் இல்லையே என்று சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளுக்கு இரக்கத்தை தார். வீடு பாதியில நிற்கிறது, கட்டி முடிக்க முடியவில்லை என்று சொல்கிறவர்களை நினைக்கிறோம். கோர்ட் கேஸ்ல இருக்கிறவர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே, டைவர்ஸ் கேஸுக்காய் காத்திருக்கிறார்களே, ஐயோ எனக்கு டைவர்ஸ் வந்துடுமோ, நீதிபதி டைவர்ஸ் கொடுத்து விடுவாரோ என்று கதறுகிற இந்த பெண் பிள்ளைகளை நினைத்தரலாம், இந்த ஆண்களை நினைத்தரலாம். கர்த்தர் அவர்களை சேர்ந்து வாழ பண்ணுவீராக. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்ன ஆண்டவர் அவர்களை சேர்ந்து வாழ பண்ணிக்கு அவர்களை கணவனும் மனைவியுமாய் மாற்றினீர் அல்லவா? சேர்ந்து வாழ உதவி செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.